எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஜனல் கடை ஸ்டைல் பஜ்ஜி, அதோட சேர்த்து நல்ல சூப்பரான இஞ்சி ஏலக்காய் டீ. இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் பஜ்ஜி செய்ய நான் 4 பெரிய பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். நடுவில் இந்த மாதிரி லேசாக கீறி விடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா உள்ளே இருக்கிற விதைகளை எடுக்க வேண்டாம். காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயோட ஷேப் மாறாமல் இந்த விதைகளை ஸ்பூன்லேயோ இல்லை விரல்லையோ மெதுவாக எடுத்துருங்க. நான் விதைகளோட தான் பஜ்ஜி செய்ய போகிறேன். இந்த மாதிரி கீறி விட மறந்துடாதீங்க, இல்லைன்னா பஜ்ஜியை பொரிக்கும் போது மிளகாய் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி செய்ய நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல இதோட தோலை எடுத்துக்கலாம். மெதுவாக கவனமாக கட் பண்ணுங்க. சின்ன சைஸ் ஓகேன்னா வாழைக்காயை 2 துண்டாக வெட்டிட்டு தோல் சீவுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஸ்லைசர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. இதை உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருங்க. பஜ்ஜி செய்யும்போது எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு செய்ய 2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். உங்களுக்கு விருப்பம்னா இதில் சமையல் சோடா, கலர் பவுடர் போட்டுக்கலாம். ஆனால் நான் அதை 2ம் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு சரியான பதத்துக்கு கரைக்கணும். வயர் விஸ்கை யூஸ் பண்ணால் கட்டி தட்டாமல் குயிக்காக கரைக்கலாம். இதுதான் சரியான பதம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. பஜ்ஜி மாவு ரெடி. அடுத்து பஜ்ஜி பொரிக்க எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் வாழைக்காய் துண்டை மாவில் முக்கி எண்ணெயில் போடுங்க. எப்போ பொரிக்கிற வேலை செஞ்சாலும் கவனமாக செய்யணும். அடுத்து பஜ்ஜி மிளகாயை மாவில் முக்கி எண்ணெயில் போடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. பஜ்ஜி ரெடி. சாயங்காலம் டீ காஃபியோட இதை சர்வ் பண்ணுங்க. கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இஞ்சி ஏலக்காய் டீ செய்ய சாஸ்பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி இதில் 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி போடுங்க. நான் லைட் ஃப்ளேவருக்காக 1 ஏலக்காய் சேர்க்குறேன். இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். தண்ணியை 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் டீ தூள் போடுங்க. உங்களுக்கு டீ ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து 3/4 கப் பால் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். ஒன்றரை டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன்.
இன்னொரு கொதி விட்டு வடிகட்டி சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆஹா, இந்த காம்பினேஷன் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூடாக பஜ்ஜியோட இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.